உபவாசம் தேவனை திருப்திப்படுத்துவதற்கு அல்ல. உபவாசம் தேவனை மயக்குவதற்கு அல்ல. உபவாசம் தேவனுடைய மனசுல என்னது ஒரு சலனத்தை உண்டு பண்ணும்படியாக. அல்லேலூயா. என்ன உண்டாக்கணும்? ஒரு அசைவு வரணும், ஒரு சலனம் வரணும். அப்படின்னா அர்த்தம் என்ன? வேதம் சொல்லுகிறது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்துல ஒரு அநீதியான மனிதனிடத்திலே ஒரு சகோதரி பலமுறை தன்னுடைய காரியத்திற்காக போய் கேட்டுக்கிட்டே இருக்கிறா. ஒரு நாள் அவருடைய இருதயம் அசைந்தது இல்லையா? அவருடைய இருதயத்தில் சலனம் வந்தது. ஒரு கல் மனது உடைக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? ஒரு கல் மனது உடைக்கப்பட்டு அநேக நாட்களா இவளை அலட்டி கொண்டிருக்கிறாளே, அதனால இவளை இப்படி விடக்கூடாது, அவளுக்கு என்ன பிரச்சனை, அதை தீர்த்து வைப்போம். நம்முடைய உபவாசம் தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய இருதயத்தில் ஒரு சலனத்தை, ஒரு அசைவை உண்டு பண்ணணும். ஒரு அசைவு உண்டு பண்ணணும். நினைவே பட்டணத்தார், இயேசுவை அறியாத யூதர்கள் அல்லாத நினைவே பட்டணத்தார் ஆண்டவருடைய இதயத்தை அசைத்தாங்க. ஆண்டவர் அங்க இருந்து என்ன பண்ணினாரு? அவங்க சத்தத்தை கேட்டார். வேதம் சொல்லுகிறது, யோனாவின் புத்தகத்தை நீங்க படிச்சு பாருங்க. அந்த ஜனங்கள், அதாவது யோனா என்கிற தீர்க்கதரிசி அங்க போறாரு, தீர்க்க தரிசனம் சொல்றாரு. 40 நாளில நினைவே பட்டணம் கவிழ்த்தப்படும், நியாயம் தீர்க்கப்படும். ஒரு நியாய தீர்ப்பின் எச்சரிப்பை கொடுக்கும்படியாக தேவன் யோனா என்கிறதான ஒரு தேவ மனிதன் அங்க அனுப்புறார். பாருங்க, அங்க போய் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு யோனா வெயிட் பண்றாரு. என்ன? இந்த நினைவே பட்டணம் அழிக்கப்பட போகிறது, நினைவே பட்டணத்தை கர்த்தர் நியாயம் தீர்க்க போகிறார். யோனா பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. என்ன நடந்துச்சு? ஒன்னும் நடக்கல. சொன்னபடி 40 நாள் கடந்துட்டு ஒண்ணுமே நடக்கல. ஏன் ஆண்டவர் அவங்களை நியாயம் தீர்க்கல தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, யோனாவின் புத்தகத்தை நீங்க வாசித்து பாருங்க. 3ஆம் அதிகாரத்திலிருந்து 5வது வசனத்திலிருந்து வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து. அப்பொழுது நிலவேல் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படிக்கு கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரட்டுடுத்தி கொண்டிருந்தார்கள். இந்த செய்தி நினைவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்திருந்த உடுப்பை கழற்றி போட்டு ரட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக உள்ள எங்கும் மனுஷருக்கும் மிருகங்களுக்கும் மாடுகளுக்கும் ஆடுகளுக்கும் ஒன்றும் பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமல் இருக்கவும் மனுஷரும் மிருக ஜீவன்களும் ரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவர் தம் தம் பொல்லாத வடியையும் தம் கைகளில் உள்ள கொடுமைகளையும் விட்டு திரும்பவும் கடவார்கள். யாருக்கு தெரியும்? நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிரக கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னான். அல்லேலூயா. இயேசுவை அறியாத, வசனம் தெரியாத, பைபிள் படிக்காத, யூதர்கள் அல்லாத தேவனற்றவர்களாய் இருக்கக்கூடிய ஒரு நபர், இல்லைன்னா ஒரு தேசம், ஒரு நாட்டு மக்கள் தேவ சமூகத்திலே வரப்போகிற பெரிய பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆகும்படி எங்க வராங்க? தேவ சமூகத்திலே உபவாசம் நியமிக்கிறாங்க. அல்லேலூயா. நமக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, நிறைய கஷ்டம் இருக்கு, நிறைய போராட்டம் இருக்கு. ஆனா எங்க வர மனசு இல்ல? தேவ சமூகத்துக்கு வர மனசு இல்ல, உபவாசம் இருக்க மனசு இல்ல. நாம எல்லாரும் கடவுளை ஏமாத்தி அவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதங்களை வாங்கலாம்னு சொல்லி என்ன பண்றோம்? முயற்சி பண்ணுகிறோம். தேவன் அதை என்ன பண்ண மாட்டார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, இந்த வசனத்தை நல்லா நிதானமா படிச்சு பாருங்க. அப்பொழுது, எப்பொழுது? நினைவே பட்டணம் அழிக்கப்படும் அப்படின்னு சொல்லி செய்தி வந்த உடனே
நினைவே பட்டணத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் எங்க போறாங்க? உபவாசம் இருக்க போறாங்க. நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு செய்தி வரும்போது, ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம எங்க போறோம்? நாம தேவ சமூகத்துக்கு போறது இல்ல. ஏதோ ஒரு கன்வென்ஷன் கூட்டத்துக்கு போகணும், அங்க இருக்கிற போதகர் நம்மளை பேர் சொல்லி அழைக்கணும், அங்க விடுதலை உண்டாகணும் இல்லையா? போதகர் ஜெபிச்சு விடுதலை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்ல தான், அப்படிப்பட்டதான ஒரு எண்ணங்களில தான் எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? கிறிஸ்தவர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்நியவர்கள் வாழ்ந்தா பிரச்சனை இல்லை, அந்நியவர்களுக்கு அதை பத்தி தெரியாது. வசனம் தெரிஞ்சவங்க, இங்க வசனம் தெரியாதவங்க சொல்றாங்க நாங்க உபவாசம் இருக்க போறோம். அல்லேலூயா. ஆனா கம்ப்ளைண்ட் மட்டும் கடவுள் மேல வந்துடும். கடவுள் எனக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறார். உபவாசம் இருக்க விருப்பம் இல்ல, ஜெபிக்க விருப்பம் இல்ல, கடவுளை தேட விருப்பம் இல்ல. உபவாசம் இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிடணும். நமக்கு எதிராக கர்த்தருடைய வார்த்தை வரும்போது நாம அதை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பணும். அல்லேலூயா. மனம் திரும்பாத உபவாசத்தை கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு? அங்கீகரிக்க மாட்டார், திரும்பி கூட பார்க்க மாட்டார். மனம் திரும்பாத ஜபம், மனம் திரும்பாத ஆராதனை, மனம் திரும்பாத ஊழியம், மனம் திரும்பாத தசமபாகம் கொடுத்தல், காணிக்கை கொடுத்தல், இது எதையுமே தேவன் என்ன பண்ண மாட்டாரு. நாம கடவுளை ஏமாத்துறோம். கடவுள் ஏமாறல. பாருங்க, இந்த ஜனங்கள் 1வது வசனத்திலிருந்து படிச்சு பாருங்க. 3ஆம் அதிகாரம். 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினைவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையே அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினைவுக்கு போனான். நினைவே 3 நாள் பிரயாணம் இல்லையா? பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரமா இருந்தது இல்லையா? யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினைவுக்கு என்ன போனா. அந்த நினைவே பட்டணங்கிறது 3 நாள் சுற்றளவு நடக்கணும். 3 நாள் நடந்து பிரசங்கம் பண்ணி இருக்கிறோம் இல்லையா? 3 நாள் தெரு தெருவா ஒவ்வொரு ஏரியாவில் நின்று பிரசங்கம் பண்ணி இருக்கிறான். என்ன பிரசங்கம் பண்ணினான்? யோனான் நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினைவே கவிழ்த்தப்பட்டு போவும் என்று கூறினான். அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு ஆசீர்வாதம் வர்றதுக்கான வழி என்ன? அவன் மனம் திரும்புதலுக்குள்ள வரணும். மனம் திரும்பும் போது தேவன் என்ன, ஒரு மனம் திரும்புதல் தேவனை சலனப்படுத்துகிறது, அசைய பண்ணுகிறது இல்லையா? வேதம் என்ன சொல்லுகிறது? பரலோகத்தில் எப்படி சந்தோஷம் வருகிறது? ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்துல சந்தோஷம். எல்லாருக்கும் தேவை இருக்கு, நமக்கும் தேவை இருக்கு. என்ன வழி? சும்மா இருந்து தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிட்டு இருந்தா ஒண்ணும் நடக்காது. தீர்க்க தரிசனம்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கணும். அதாவது என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு இருக்கணும். அதுல 2வது, இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு, நீங்க என்ன பண்ணினா உங்களுக்கு ஆண்டவர் செய்வார் அதுன்னு சொல்லணும். சும்மா எடுத்த உடனே ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு வாயில வரதெல்லாம் பேசிட்டு போறதுக்கு பேர் என்ன கிடையாது? தீர்க்க தரிசனம் அல்ல. மக்கள் அதை நம்பி ஏமாந்துகிட்டு இருக்கிறாங்க. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது? தீர்க்கதரிசிகள் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க? தீர்க்கதரிசிகள் எச்சரிப்பை சொல்லும்படியாக ஏற்படுத்தப்பட்டவர்கள். சபை போதகர்கள் அதை சொல்லி கொடுப்பாங்க. ஆசீர்வாதம் பெற நீங்க என்ன பண்ணணும்? இந்த சபை போதகர் சொல்லி மனம் திரும்பாத நபர்களுக்கு ஃபைனலா எச்சரிப்பு வரும். யார் கொண்டு வருவா? தீர்க்கதரிசி கொண்டு வருவார். அல்லேலூயா. கேட்டா ப்ராபசிங்கிறாங்க. என்ன ப்ராபசி, என்ன தீர்க்க தரிசனம்னு தெரியல. அல்லேலூயா. தீர்க்க பிளஸ் தரிசனம், முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு தரிசனம். அல்லேலூயா. இவ்வளவு பேர் இருக்கிறோம். நான் தீர்க்க தரிசனம் சொன்னோம் அப்படின்னா, நான் கடவுள் சொல்றார் இங்க இருக்கிற சில நபர்களை உயர்த்த போறார். அப்ப இங்க இருக்கிற எல்லாரும், அப்ப சிலர் யாரு? கடவுள் சொல்லும் போது, இப்ப கரிஸ்மாவை பத்தி கடவுள் பேசுறாருன்னா கடவுள் என்கிட்ட என்ன சொல்லுவார்? நான் ஒரு தீர்க்கதரிசி. கடவுள் சொல்றாரு கரிஸ்மா உன்னை ஆண்டவர் உயர்த்த போறார். அப்ப நீ என்ன பண்ணணும்? நீ எப்படியே இருந்தா உயர்த்த மாட்டாரு. நீ மனம் திரும்பி பாவத்தை விட்டு வெளியே வா, ஜெபம் பண்ணு, உபவாசம் இருந்து வேதத்தை வாசி, நீ விழ வேண்டிய தவறுகள் எல்லாம் விட்டுட்டு வெளியே வாமா, ஆண்டவர் உன்னை உயர்த்த போறார். அல்லேலூயா. அப்படிதான் பேசுவாரே தவிர எப்படி பேச மாட்டாரு. அல்லேலூயா. இதெல்லாம் விளம்பரம். இதெல்லாம் என்னது? விளம்பரம். தீர்க்க தரிசனம் ஒண்ணும் கிடையாது. அல்லேலூயா. தீர்க்கம் பிளஸ் தரிசனம், முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிற தரிசனம். அதான் கர்த்தருடைய வார்த்தை என்னது?
சொல்ல ஆகும். அதுதான், அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டா நிற்கும். அதுல ஒரு மாற்றம் இல்ல. அதான் தீர்க்க தரிசனம் இல்லையா? அப்ப தீர்க்க தரிசனத்தை நம்பி போக கூடாது. தீர்க்க தரிசிகளை நாடி ஓடக்கூடாது. பைபிள்ல எழுதியிருக்கு, தீர்க்க தரிசிகளை நாடி ஓடாதீங்க. அதே பைபிள்ல தான் தீர்க்க தரிசனம் இல்லாத இடம் சீர்கட்டு போகும். என்ன தீர்க்க தரிசனம்? வசனம் என்கிற தீர்க்க தரிசனம் இல்லாத சபை சீர்கட்ட சபையாக மாறும். அல்லேலூயா. இப்ப யோனாங்கிற தீர்க்க தரிசி நினைவு பட்டணத்துல போயிட்டு மக்களை பார்த்து என்ன சொல்லி இருக்கணும்? ஒன்னும் கவலைப்படாதீங்க,